அகிம்சை 3. சரியாக 1 மணி நேரத்திற்குள் தயாரானவள் நிலைக்கண்ணாடியில் தன் அழகை பார்த்து அவளாலேயே நம்ப முடியவில்லை. சிறு புன்னகையுடன், எல்லாமே ரொம்ப நல்ல செலக்ஷன். காஸ்டியூம், ஜுவல்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட் மேட்ச். ஜஸ்ட் வாவ்! இத எவ்வளவு கச்சிதமா தேர்ந்தெடுத்தவங்க ரொம்ப ரசனை உள்ளவங்களா தான் இருக்கணும். ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்காங்க என்று சிலாகித்தவள், பிறகு இறுதியாக ஒருமுறை தன்னை கண்ணாடியின் முன்பு சரிபார்த்து கொண்டவளுக்கு திருப்தியாக இருந்த பின்னரே அறையை விட்டு வெளியேறினாள். அரங்கத்தில் அவர்கள் கூறிய அறையினை தேடிய வண்ணமே வந்தவள், தூரத்தில் ஆரம் நின்று ஒருவரிடம் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டவள் பிறகு அவனை நோக்கி சென்றாள். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ற அவள் மெல்லிய குரலில் திரும்பியவன் அவளை பிரமிப்பாக பார்த்தான். சற்றே வியப்புடனே, நீங்க ரொம்ப அழகா ரெடியாகி இருக்கீங்க மேம். ஹானஸ்ட்லி உங்களை பார்த்ததும் நாங்க உங்கள எங்க மாடலா செலக்ட் பண்ணிட்டோம் என்றவன், நீங்க ரேம்ப் வாக் பண்ண முடியுமா என கேட்டான். சற்றே அதிர்ந்தவளாக, இவரு இப்ப என்ன சொன்னாரு? நான் மாடலா என்று எண்ணியவள் அவனிடம், நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் ரேம்ப் வாக் பண்றேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. நீங்களும் அத பத்தி என்கிட்ட எதுவும் பேசல என்றவளுக்கு குழப்பமும் பதற்றமும் தொற்றிக் கொண்டது. ஆரவ் அவளை சம்மதிக்க வைக்கும் எண்ணத்தோடு, ப்ளீஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மேம். எங்களோட முக்கிய மாடல் கேன்சல் ஆனதுனால ஷோ ஸ்டாப்பர் கிடைக்கல. பிரைட் மாடல் இல்லாம ஷோ டல் ஆகிடும். நீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தாலும் இப்போ நீங்க ரேம்ப் வாக் பண்றதுனால ஷோக்கு ஒரு உயிர் வரப்போகுது. உங்களால தான் இன்னைக்கு இந்த பிரைடல் ஃபேஷன் ஷோவே சேவ் ஆக போகுது. இது எங்க சார் எடுத்த முடிவு என்றான். யாரு உங்க சார்? அவர் ஏன் என்ன இவ்வளவு நம்பணும்? ஆரவ் ஒரு மர்ம புன்னகையோடு, அத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது மேம். ஜஸ்ட் ஒரு வாக் தானே. உங்களுக்கு இது நிச்சயம் ஒரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்கும் என்றான். தேஜு சற்றே சிந்தித்தவள், எனக்கு ஒரு சந்தேகம். திடீர்னு முடிவு பண்ணி உடனே மாடல் ஆக முடியுமா? அதற்கான ரூல்ஸ் எதுவும் இல்லையா? அதெல்லாம் எங்க சார் பாத்துக்குவார் மேம். நீங்க தான் இப்போ உங்க முடிவை சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிட்டு இருக்கு. ப்ளீஸ் என்றான் பணிவுடன். ஒரு நிமிடம் சிந்தித்தவளை சிந்திக்க விடாமல் மறுக்க முடியாதபடி ஆரவ் கோரிக்கையாக மேலும் மேலும் அவளிடம் கேட்டுக்கொண்டே இருக்க, சற்றே தயக்கத்துடன், சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ட்ரை பண்றேன். இந்த ஒரு முறை மட்டும் என்றாள். ஆரவ் வெற்றி புன்னகையுடன், சரி மேம், இப்போ நாம ஸ்டேஜுக்கு போகலாமா என்றதும் தேஜு சற்றே தயக்கத்துடன் சரி என்றவள் அவனை பின்தொடர்ந்தாள். மேடைக்கு பின்புறம் வந்தவளிடம் ஆரவ் பேச ஆரம்பித்தான். நீங்க தான் மேம் அடுத்து போகணும். கடைசி வரைக்கும் தைரியமா ஸ்டைலா நடந்து போய் நின்னுட்டு திரும்புங்க, அவ்வளவுதான். நீங்க தான் ஷோ ஸ்டாப்பர் மணமகள்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ப்ளீஸ் எங்களை ஏமாத்திடாதீங்க. அவனது பேச்சில் தேஜுவின் மனது நடுக்கமுற்றது. நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டுமே என்ற பொறுப்பு அவளை நடுங்கச் செய்தது. முதன்முறையாக மாடலாக மேடை ஏறப் போகிறாள். மெல்ல அந்த லெகன்ஹா உடையினை தொட்டு பார்த்தவளுக்கு மனம் ஒரு நிலை அடைய மறுத்தது. இறுதியாக ஒருவாறு தன்னை சமன் செய்து கொண்டு பெருமூச்சுடன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டாள். பிரகாசமான விளக்குகள், பார்வையாளர்களின் ஆரவாரம், உரத்த பின்னணி இசை இவை அனைத்தும் ஒரு சேர அவளை மேடைக்கு வரவேற்றன. ரேம்ப் முன்னே சென்ற ஒரு மாடல் அழகி திரும்ப வந்ததும் ஆரவ் தேஜுவை அழைத்தான். அவளுக்கு முன்னே திறக்கப்பட்டது அவளுக்கான பிரத்யேக வழி. ஆரவ் ஒரு சிக்னல் கொடுக்க அவளை சுற்றி எரிந்து கொண்டிருந்த விளக்கின் ஒளிகள் நிறுத்தப்பட்டது. அரங்கமே இருளில் மூழ்க ஸ்பாட்லைட் அவள் மீது மட்டுமே மையப்படுத்தப்பட்டது. ரேம்பில் மணமகள் ஸ்டாப்பருக்கான தனித்துவமான இசை ஒளிபரப்பப்பட்டது. முன்னோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தாள் தேஜஸ்வினி. ரேம்பின் மற்றொரு விளிம்பில் அவளுக்கும் தெரியாமல் நின்றிருந்தான் தேவ்ரியான். அவளை பார்க்கும்போது அவனின் உள்ளம் சொல்லொன்னா உணர்வுடன் சிக்கித் தவிக்க, இதழில் பூத்த அழகான புன்னகையுடன் மெய்மறந்து நின்றான். அவள் மெதுவாக தலையை உயர்த்தி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்து இருந்தாள். தேஜுவை கண்ட பார்வையாளர்கள் அனைவருக்குள்ளும் ஒரே மாதிரியான சிந்தனை. வாவ், யார் இவள்? புது மாடலா? அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அனைவரின் மனதையும் கொள்ளை கொண்டிருந்தாள்.
இறுதியாக அவள் நிற்கும் விதமும் முக பாவனையும் முடித்து அவள் திரும்ப எத்தனிக்க வெறுமனே இருந்த ராம்பின் மறுமுனை சட்டென்று ஒளிமயமானது. இதுவரை ஒலிக்கப்பட்ட இசை நிறுத்தப்பட்டு அரங்கமே நிசப்தமாக மாறியது. அதில் அதிர்ந்தவள், யார் இவன் என விழிவிரித்து பார்த்தாள். கருப்பும் தங்க நிறமும் கலந்த ராயல் சூட்டில் அவனுக்கே உரித்தான கம்பீரமான நடையோடு அவன் எடுத்து வைத்த அடிகள் ஒவ்வொன்றும் அரங்கத்தையே அதிர வைத்தன. திடீரென ஒரு ஆடவன் அவளை நோக்கி ராம்பில் நடந்து வரவும் அவளுக்கு உள்ளுக்குள் நடுக்கம் இலையோடியது. யார் இவரு? எதுக்காக என்ன பார்த்து வராரு? என்ன நடக்குது இங்க? ஒருவேளை ஷோல இதுவும் ஒரு பார்ட்டா என சிந்திக்கும் போதே ஆரவ் கொடுத்த மற்றும் ஒரு சிக்னலில் திருமணத்திற்கே உரிய பிரத்யேக இசை அங்கு இசைக்கப்பட்டு காற்றில் பரவியது. அதில் திடுக்கிட்டு விழித்தவளாக நின்ற போதிலும் கூட அவள் கண்களை அவனை விட்டு வேறு எங்கும் திருப்ப முடியவில்லை. அவன் முன்னேறி வரும் ஒவ்வொரு நொடியும் இவள் இதயம் காரணம் புரியாமல் படபடவென அடித்துக் கொண்டது. இதோ அவளை நெருங்கியே விட்டான். அந்த அரங்கத்தில் உள்ள அனைவரும் அவர்களையே உற்று நோக்கினர். அவள் கண்களோடு இவன் கண்களை கலக்கவிட்டவனை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவள் சுயம் அடையும் முன்னே நொடியில் நடந்து முடிந்தது அந்த நிகழ்வு. ஒரு புறம் ஒன்றும் புரியாது அவள் நின்றிருக்க, அதே தருணத்தில் ராம்பின் மீது வந்த ஆரவ் தேவ் ரியானிடம் மங்கள நாணை கொடுத்தான். அதை கையில் வாங்கிய தேவ் ஒரு வினாடியும் தாமதிக்காது தேஜுவின் கழுத்தில் 3 முடிச்சிட்டு அவளை தன் மனைவியாக்கிக் கொண்டான். அனைவருக்கும் அதிர்ச்சியே. என்ன நடந்தது இப்போ? ரியான் சார் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டாரா? யார் இந்த பொண்ணு? அவர் லவ்வரா என இதுவரை அரங்கத்தில் அமைதியாய் இருந்தவர்களிடையே சலசலப்பு நிலவியது. சிலர் கைத்தட்ட ஆரம்பிக்க அரங்கமே அதனை பின்தொடர்ந்தது. பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சிறப்பான செய்தி கிடைத்தது போல இவர்களை புகைப்படங்களாக கிளுக்கி தள்ளினர். ஏற்கனவே அதிர்ச்சியில் இருந்தவள் மேலும் மேலும் தன்னை சுற்றி நடந்த விடயங்களில் அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்றவளாக அவன் மீதே மயங்கி சரிந்தாள் தேஜஸ்வினி. இம்சை 4. எதிர்பாராது அடுத்தடுத்து நடந்த விடயங்களில் அவள் உடல் நடுக்கமுறும் போதே சிறிது சிறிதாக கண்கள் இருட்டிக் கொண்டு வர மூடப்படும் விழிகளுக்கு நடுவே அவன் முகமே இறுதியாக தெரிந்தது. இதற்கு மேலும் நிற்க முடியாதவளாக அவனை நோக்கியே மயங்கி சரிந்தாள் தேஜஸ்வினி. இதை சற்றும் எதிர்பாராத தேவ் தன் மீது மயங்கி சரிந்தவளை பூக்குவியலைப் போல் 2 கரங்களால் ஏந்தியவன் வேக எட்டுக்களை வைத்து விஐபிகளுக்கான பிரத்யேக பாதைகள் அரங்கத்தை விட்டு வெளியேறினான். தேஜுவை கைகளில் ஏந்திய போதே தேவின் கஞ்சாடையில் அவன் தேவையை உணர்ந்த ஆரவ் இவர்கள் அரங்கத்தை விட்டு வெளியேறும் முன்னரே அவசர கதியாக காரை எடுத்துக்கொண்டு அவர்கள் வரும் பாதையின் முன்பு நிறுத்தினான். பின் இருக்கையில் அவளை படுக்க வைத்த தேவ் தானும் அவள் புறமே ஏறிக்கொண்டு கார் கதவை அரைந்து சாற்றிய அடுத்த கணம் சாலையில் சீறி பாய்ந்தது அந்த விலை உயர்ந்த சொகுசு கார். ஹாஸ்பிட்டல் போலாமா அண்ணா? வேண்டாம், இது அவளுக்கு அதிர்ச்சியினால வந்த மயக்கமாதான் இருக்கணும். நீ டாக்டரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடு. சரி என்ற ஆரவ் அடுத்து அவர்கள் குடும்ப மருத்துவருக்கு அழைப்பை விடுத்தான். அவர்கள் வீட்டினை அடைந்த போது அங்கு மருத்துவர் அவர்களுக்காக காத்திருந்தார். தேஜுவை தனது அறைக்கு கைகளில் ஏந்திச் சென்றவன் அவளை மெத்தையின் மீது படுக்க வைத்தான். அவளை பரிசோதித்த மருத்துவர், பயப்படும்படி ஒன்னும் இல்ல, சாதாரண மயக்கம்தான். அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிடுவாங்க என்றவர் சிறு தலையசைப்புடன் வெளியேறினார். அவரை பின்தொடர்ந்து அறையை விட்டு வெளியேறிய தேவ் ஆரவிடம், நீ போய் அவளை பாரு, அவ எங்கேயும் தப்பிச்சு போகக்கூடாது. நான் சொல்ற வரைக்கும் அவ நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும் என்றவன் தன்னுடைய அலுவலக அறை நோக்கி சென்று விட்டான். ஆரவ் தனது காரை எடுத்துக்கொண்டு ஒரு ஆள் அரவமற்ற காட்டு பகுதிக்குள் சென்றான். அங்கு அமைந்திருந்த ஆடமர வில்லாவின் வெளியே காவலுக்கு நின்ற 2 தடியர்கள் ஆரவ் கார் உள்ளே நுழைவதை பார்த்ததும் வேக எட்டுக்களை வைத்து அவனை நெருங்கினர். ஆரவ் தனது காரை பார்க் செய்துவிட்டு வந்தவன் தன்னை நோக்கி வருபவர்களிடம் மித்ராவை பற்றி விசாரித்தான். அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சிடுச்சா என கேட்டு முடிக்கும் போதே கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கத்திக் கொண்டிருந்தாள் மித்ரா. டேய், எவன்டா அது? என்ன கடத்திட்டு வந்தது?
தைரியமான ஆளா இருந்தா வாங்கடா வெளிய. நான் ஆரவ் சார் கெஸ்டடா. இந்த நேரம் ஃபங்க்ஷன்ல என்ன காணோம்னு என் உயிர் தோழி தேடிக்கிட்டு இருப்பா. ஆரவ் சாருக்கு மட்டும் நீங்க இப்படி என்ன கடத்திட்டு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சது என அவள் கத்திக் கொண்டிருக்கும் போதே அவள் முன் வந்து நின்றான் ஆரவ். மித்ராவின் உள்ளம் துள்ளி குதித்தது. சார், வந்துட்டீங்களா? ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்தீங்க சார். என்ன கடத்திட்டு வந்தவனுங்க எல்லாரையும் அடிச்சு போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க சார் என்றதும், உன்னை கடத்தினதே நான் தான் என்றான் ஆரவ். இல்ல, புரியல. இப்போ என்ன சொன்னீங்க? நான் ஹீரோ இல்ல, வில்லன்னு சொன்னேன். ஒரு நிமிடம் ஒன்றும் புரியாமல் விழித்தவள் பிறகு, அட பாவி! இதுக்கு தான் எங்கள அவசர அவசரமா வர வச்சீங்களா? என் ஃப்ரெண்டு எங்கடா? என்றதும், எனது டாவா என்றவன் அவள் அடுத்த வார்த்தை பேசும் முன்னே அருகில் இருந்த துணியை எடுத்து வாயை அடைத்தான். அவள் ம் ம் என்று துள்ள ஆரவ் அந்த தடியர்களை அழைத்தவன், இவள நீங்க ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். எங்கேயாவது தப்பிக்க விட்டீங்க, அப்புறம் உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. ஜாக்கிரத என எச்சரித்துவிட்டு அவள் புறம் திரும்பினான். இங்க பாரு, ஒழுங்கா சத்தம் போடாம இருந்தேன்னா அவங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏதாவது தப்பிக்க முயற்சி பண்ணின, சுட்டு தள்ள சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் என்றவன் அவளை ஆள்காட்டி விரலை அசைத்து மிரட்டிவிட்டு வாயில் இருந்த துணியை எடுத்து விட்டான். அதில் பயந்தவளாக, என் தேஜு எங்க? அவளை என்ன பண்ணுனீங்க என்றாள் பதட்டம் நிறைந்த குரலுடன். இதழை விரித்து சிரித்தவன், ஒன்னும் பண்ணல. எங்க அண்ணன் தேவ்ரியான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்றான். அதில் விழிவிரித்து பார்த்தவள், "க- கல்யாணமா? அதுவும் தேவ்ரியான் சார் கூடவா? நீ அவர் தம்பியா?" என்றாள். ஆமா, அவரு என் கூட பிறந்த அண்ணன். உன் ஃப்ரெண்டு இப்போ எனக்கு அண்ணி என்றான். இதெல்லாம் எப்போ, எப்படி நடந்தது என கேட்கும் போதே அவள் முகம் 1000 வாட்ஸ் பல்பு போல பிரகாசமாய் எரிந்தது. அப்போ என் தேஜுதான் தேவ்ரியான் சார் மனைவியா? எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு ஏண்டா என்ன கடத்திட்டு வந்த என்றவளை கொலைவெறியுடன் பார்த்தவன், என்ன டா போட்டு பேசுற வேலை வச்சுக்காத. அப்புறம் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு வாய உடைச்சிடுவேன். உனக்கு மரியாதையாவே பேசத் தெரியாதா என்றான். அதில் பட்டென தனது இரு கரங்களையும் கொண்டு தன் வாயை பொத்திக் கொண்டவளை, இவ என்ன லூசா எனும் விதமாக பார்த்தான் ஆரவ். பின்பு பெருமூச்சு விட்டவன், "ஹம், இப்ப என்ன? உன்னை ஏன் கடத்தினேன்னு தெரியணும், அவ்வளவுதானே?" என்றான். அதில் மேலும் கீழும் ஆம் என்பதைப் போல தலையாட்டியவள் அவன் என்ன சொல்லப் போகிறான் என கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். "நீதான் இப்போ எங்களுக்கு கிடைச்ச பணைய கைதி. உன்னைய வச்சுதான் எங்க அண்ணிய அண்ணன் கூட சேர்த்து வைக்க போறேன்" என்றான். அதே தருணம் அழகிய மேகம் போன்ற பறந்து விரிந்த மெத்தையின் மேல் மயக்கத்திலிருந்து விழிகளை சுழற்றியவாறு மெல்ல மெல்ல கண் விழித்தாள் தேஜு. அவள் மேல் இருந்த வெள்ளை பருத்தி கம்பளமும் சாண்டிலியர் ஒளியில் மின்னும் அந்த அழகிய சுவரோவியங்களும் அறையின் பணக்கார தன்மையும் ஒரு நிமிடம் அவளை திடுக்கிடச் செய்தது. இது வீடா இல்ல ஹோட்டலா? நான் இப்போ எங்க இருக்கேன் என பதற்றத்துடன் குழம்பியவளின் கவனத்தை திருப்பியது அந்த அறையின் வலப்புறம் தெரிந்த அவனது புகைப்படம். அவ்வளவுதான். ஐயுயோ, இவனோட வீடா இது? முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பணும் என எழ முயன்றவளின் முன் வந்து நின்றான் தேவ். எங்க போற என்ற அவன் கரடுமுரடான குரலில் ஒரு நிமிடம் தடுமாறியவள் பின்பு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டவள், நான் எங்க வீட்டுக்கு போகணும். நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க? எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டீங்க? நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு நிச்சயம் ஆனவ. இது எதுவுமே தெரியாம, அதுவும் என்னோட விருப்பத்தை கூட கேட்காம, நீங்க எப்படி உங்க இஷ்டத்துக்கு அத்தனை பேர் முன்னாடி என் கழுத்துல தாலி கட்டலாம் என படபடவென கேள்விக்கணைகளை தொடுத்தவளை பார்த்து அந்த நிலையிலும் கூட அவளின் துணிச்சலான பேச்சும் தன்னுடைய செயலை நேரடியாக கேள்வி கேட்கும் தைரியமும் அவனை ரசிக்க வைத்தது. உனக்கு கல்யாணம் நிச்சயமான விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம்னு பிளான் பண்ணி தூக்கிட்டேன் என்றான் தோள்களை குலுக்கியவாறு கூலாக.